செலவே இல்லாமல் பஞ்சகவ்ய மூலிகை சாம்பிராணி செய்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் வீட்டில் சாமி படத்துக்கு வச்சுருந்த புவியெல்லாம் காய வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அது கூடவே இந்த இலை வந்து பேய் விரட்டி இலை, இது திரி போடுறதுக்காக வச்சுருந்தேன். அந்த இலையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கூடவே ஒரு 20 கிராம்பு, ஒரு 25 ஏலக்காய், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்திக்கலாம். இது வந்து கஸ்தூரி மஞ்சள், அதையும் கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. இதெல்லாம் போடுறப்ப மணமாக இருக்கும் சாம்பிராணி. கூடவே கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் மஞ்சத்தூள், இது கூடவே கொஞ்சம் வேப்பிலையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். மருதாணி இலை, அதோட விதையெல்லாம் காய வச்சு வச்சுருக்கேன். இதெல்லாம் வீட்டில் இருந்த செடியில் பறிச்சது. கொஞ்சம் வெட்டி வேறு, இது புதினா இலைங்க, அதையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மூலிகை பொருட்கள். இது கோயிலில் கும்பாபிஷேகத்துக்காக வச்சுருந்தது. அதை எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. அதையும் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் காய வச்ச பூவையெல்லாம் அரைச்சி ஒரு தட்டில் கொட்டிக்கிறேங்க. அதோடவே அந்த மூலிகை பொருட்கள் எல்லாம், அது போக ஏலக்காய், கிராம்பு, மருதாணி இலை, மருதாணி விதைக எல்லாத்தையுமே சேர்த்து அரைச்சிக்கலாம். இந்த புதினா இலை இதெல்லாம் போடுறப்போ நல்லா மணமாகவும் இருக்கும். இந்த மூலிகை பொருட்களெல்லாம் நிறைய இது இருக்குது. அதையெல்லாம் அரைச்சி அதே தட்டில் கொட்டிக்கிறேங்க. வேப்பிலை காய வச்சு எடுத்தது ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதையும் சேர்த்திக்கலாம். இந்த வேப்பிலை போடுறப்போ, இந்த சாம்பிராணி எரியிறப்போ அந்த கசப்பு தன்மைக்கு கொசு வராது. வெட்டி வேறையும் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கிறேன். இது வந்து வெந்தயம் கொஞ்சம், அது கஸ்தூரி மஞ்சள், கொஞ்சம் சாம்பிராணி, இதையெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரம், சந்தனத்தூள், மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி அதே தட்டில் கொட்டிக்கலாம். இந்த பவுடரையெல்லாம் நான் மாட்டு கோமியம் பிடிச்சிட்டு வந்தேங்க. அதை கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, தண்ணி ஊற்றக்கூடாது, இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திட்டு கொஞ்சம் நெய், தயிர் சேர்த்திக்கலாம். அப்புறம் ரோஸ் வாட்டருங்கிற அதையும் சேர்த்திக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து, ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் பருபருன்னு இந்த புட்டு மாவு பதத்தில் நம்ம நல்லா கலந்துக்கணும். பத்தலைன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கலாம். நெய் சேர்த்துறப்ப நல்லா மணமாக இருக்கும். கொஞ்சமாக ஜவ்வாதும் கூட சேர்த்திக்கலாம். நீங்கள் இது பொடியோட மறிக்குழந்து, ரோஸ் பெட்டல்ஸ் இதெல்லாம் இருந்தாலும் கூட சேர்த்திக்கலாங்க. ரொம்ப மணமாக இருக்கும் இந்த சாம்பிராணி வெள்ளை. இந்த பொடி மட்டும் ரொம்ப தண்ணியாட்டு இருக்கக்கூடாது, ரொம்ப இதாகவும் இருக்கக்கூடாது, ஒரு பதமாக இருக்கணும். பாருங்கள், பிடிச்சா இந்த உடையிற மாதிரி எல்லாம் கலந்துட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இது எடுத்து அதில் நம்ம டைட்டாக மாவை இந்த பொடியை போட்டு அடைச்சிக்கணும். இந்த வில்லையில் பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். நீங்கள் தள்ளுறப்போ நல்லா ஈஸியாக வரும். எல்லாமே மூலிகை சாம்பிராணி ரெடி ஆயிடுச்சு. அதை வந்து நல்லா 2 நாள் காய வச்சு பற்ற வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி புகை வருங்க, ரொம்ப நல்ல மணமாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.